ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 முட்டை ஊற்றுறேன். எதுக்கு மட்டும் நான் அப்போவே கொஞ்சோண்டா சால்ட்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு முட்டையை நல்லா நான் இப்படி வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயே சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியன் ப்ளஸ் சில்லி இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஆயில் கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் ஆயில் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்படி முட்டையும் ஆனியன் எல்லாமே அப்படியே தனித்தனியாக பொடியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை வதக்கிக்கணும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து இன்னும் ஃபுல்லாக வேகலை. இது கூடயே நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு பீன்ஸ் கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேன்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு தோணுதோ, நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்டீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்களே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஏன்னா இதை எப்போவே போட்டேன்னா அப்போ தான் கரெக்டாக வெந்து முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் என் பாப்பா கட்டே பண்ணல. வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணல. ஸோ நான் வந்து இதை என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி போடுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகே, இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு நூடுல்ஸை போட்ட உடனே மசாலாஸ் ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து இப்படி இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் நூடுல்ஸ்க்கும் எல்லாம் அப்படியே செப்பரேட்டாக ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட சிலிண்டர் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இதை பண்ண நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கறி மசாலா நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது டேஸ்ட்டுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கோட மெயின் மசாலாவே நம்ம ஹாப்பிமா யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஹாப்பிமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட் லாஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. போதும். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் கிளறும் போது மட்டும் பொறுமையாக கிளறுங்க. ஏன்னா வேகமாக கிளறுனா நூடுல்ஸும் உடைஞ்சிரும். அப்புறம் வந்து நூடுல்ஸ் வெளியில் சிந்த ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து மசாலாஸ் போட்டிருக்கோங்க, அதனால் அந்த மசாலாஸ் வந்து மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக அது கூடயே நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக
கொஞ்சோண்டு ஹாப்பி மாம் மசாலாவும் சிக்கன் போட்ட பிறகு லைட்டாக சிக்கன் மேலே படுற மாதிரி லைட்டாக பெப்பர் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கேஸை வந்து ரொம்பவும் ஃபுல்லாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா பொறுமையாக கிளறிங்க. நான் ஏன் பொறுமையாக உங்களை கிளற சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மசாலா இல்லை. ஸோ நீங்கள் அதை வந்து வேகமாக கிளறினீங்கன்னா உங்களுக்கு சிந்திடும். ஸோ நீங்கள் பொறுமையாக கிளறுங்க. ஸோ இப்போ நம்ம கிளறியாச்சு. எல்லாமே கரெக்ட். ஸோ இப்போ இந்த சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுட்டு பிறகு நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி கிரேவி வச்சுருந்தேன். அந்த கிரேவி மசாலாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்போ இல்லை கிரேவியோ எது வச்சாலுமே அதை நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் கிரேவி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் வந்து சிக்கன் பீஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டை விட இப்போ நான் இந்த குழம்பு ஊற்றிருக்கேன்ல கிரேவி, அதை போட்ட பிறகு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவி எல்லாத்துக்கும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாப்பா வந்து சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஆனியனு சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. லைக் பீஸா செஞ்சு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அந்த லெக் பீஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயே வந்து இந்த லெக் பீஸை கொஞ்சம் இதில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.